இனி பெட்ரோல் தேவையே இல்லை, எத்தனால் பயன்பாடு வருகிறது, கிடைத்தது அனுமதி. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 3வது முறையாக இந்திய பிரதமராக இருந்து வருகிறார். அவர் தற்போது 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். நமது நாட்டில் அதிக நாட்கள் தொடர்ந்து பிரதமராக இருந்தவர் என்ற பெருமையை நரேந்திர மோடி பெற்றுள்ளார். இந்த நிலையில்தான் மோடியின் தலைமையிலான 12 ஆண்டுகால ஆட்சியை முன்னிட்டு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் மத்திய சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி இந்த முக்கிய தகவலை வெளியிட்டார். இது குறித்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியதாவது: பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு மாற்றாக உள்நாட்டிலேயே அதிக எரிபொருட்களை உற்பத்தி செய்யும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு 100% எத்தனாலை வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுத்த சட்டப்பூர்வ அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 100% எத்தனால் எரிபொருளுக்கு முழு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இது வாகனங்கள் முழுமையாக எத்தனாலை இயங்குவதற்கு வழிவகுக்கும். இதன் மூலம் எத்தனால் பெட்ரோலுக்கு மாற்றாக உருவெடுக்கும். நாட்டில் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்கும். ஆண்டுக்கு 22 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இறக்குமதி குறையும். எத்தனால் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் இந்த முயற்சிக்கு பல எதிர்ப்புகளும் தவறான பிரச்சாரங்களும் ஆரம்பத்தில் வந்தது. அதை நாம் இப்போது கடந்துவிட்டோம். இருசக்கர வாகனங்கள் உட்பட பல நிறுவனங்கள் விரைவில் 100% எத்தனால் வாகனங்களை அறிமுகப்படுத்தும். 100% எத்தனாலில் இயங்கும் மாருதி சுசுகி வேகன் ஆர் பிளக்ஸ் எரிபொருள் மாடலை ஏற்கனவே அறிமுகம் செய்துள்ளோம். மேலும் ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனத்தின் 3 மாடல்கள் உட்பட பல புதிய பைக்குகளும் இதில் அடங்கும். அடுத்த 2 மாதங்களில் டொயோட்டா, சுசுகி மற்றும் ஹூண்டாய் உள்ளிட்ட முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனங்களும் 100% எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்தும் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அப்போது கூறியிருக்கிறார். வாகனங்களின் எரிபொருட்களில் எத்தனால் கலப்பது என்பது பல நாடுகளில் 5 முதல் 10% என்ற அளவில் தொடங்கி படிப்படியாக 20% அதிகரித்துள்ளது. பிரேசில் மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளில் E85 எத்தனால் போன்ற உயர்தர எத்தனால் எரிபொருட்கள் பயன்பாட்டில் உள்ளன. தற்போது இந்தியா 100% எத்தனால் எரிபொருளுக்கு E100 சட்டப்பூர்வ ஒப்புதல் அளித்து ஒரு வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ளது. இப்போது சாலையில் உள்ள பெரும்பாலான பழைய கார்கள் இந்த 100% எத்தனால் எரிபொருளுக்கு பொருந்தாது. அப்படி பொருந்தாது என்றாலும் மாருதி சுசுகி, ஹீரோ மோட்டோகார்ப், டொயோட்டா, சுசுகி மற்றும் ஹூண்டாய் போன்ற முன்னணி நிறுவனங்கள் எத்தனால் E100இல் இயங்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் எரிபொருள் வாகனங்களை அறிமுகப்படுத்த தொடங்கியுள்ளன. இதனால் இந்த திட்டம் அந்த கார்களின் விற்பனையை கணிசமாக உயர்த்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் வரும் சில ஆண்டுகளில் இந்தியாவில் பெட்ரோல் பங்குகள் காணாமல் போய் எத்தனால் நிலையங்கள் அதிகளவில் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை.